வாழை விவசாயிகள் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கன்சல்டிங்காக ஒரு தோட்டம் வந்திருக்கேன். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கோவில்பாளையம் பக்கத்துல இருக்கு. இந்த விவசாயம் மொத்தம் 1200 வாழை போட்டிருக்காங்க. இதோட வயசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் 120 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது இல்லை வாழையில. உங்களுக்கு வாழை பார்க்கும்போது ஒரு 70-80 நாள் உள்ள மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு தண்டுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்தோடனே வேர் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த வேரோட ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இவங்க வேர் பாதி வாழையில நல்லா இருக்கு. அந்த பக்கம் உள்ள வாழையில வேர் கொஞ்சம் நல்லா இல்லை, ஃபுல்லாகவே அழுகல் வந்துருச்சு. அது காரணம் என்னன்னா இவங்க ட்ரிப் ஹோஸ் உங்க ஃபுல்லாகவே பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. இந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழையில அழுகல் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ட்ரிப் ஹோஸை தள்ளி போட்டு உங்களுக்கு வளர வளர இவங்க ஊடு வேற தட்டை போட்டிருக்காங்க. தட்டை போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. ஆக்சுவலி இவங்க ஸ்டார்டிங்கில் பயோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எடுத்தோடனே பயோ யாரும் ஃபுல்லாக ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் டெபிஸ் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு அடுக்குறுத்து பிரச்சனை சொல்லலாம். இந்த வாழையில இதுக்கு முன்னாடி எதாச்சும் ஃபாலோ பண்ணல. ஒரு போன மாதம் அதாவது 11ஆம் தேதி தான் உரம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூரியா, டிஏபி, பொட்டாஸ், அது கூட நோண்டு சதை இது மட்டும் தான் கலந்து கொடுத்துருக்காங்க. இவங்க சிஎம்எஸ் அந்த மாதிரிலாம் ஃபெர்டிலைஸ் கொடுத்து அதனால தான் உங்களுக்கு வாழை அந்தளவுக்கு எந்திரிக்கலை. இதே மாதிரி உங்களுக்கும் வாழையை நேரில் பார்த்து அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உரம் மருந்து கொடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நம்ம தோட்டத்தை நேரில் பார்த்து அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஒரு வாழை விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.